ஹலோ கைஸ், வெல்கம் பேக் கோடிங்களின் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன்ல, இந்த பேட்டர்னை வந்து எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து ஃபோர்த்து டைப். எதனால் ஃபோர்த்து டைப்னா, இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டைப்பில் வந்து ஸ்பேஸே இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா, ஒரு பேட்டர்ன் இருந்துச்சுன்னா அதில் ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்பேஸே இல்லாமல் இருக்கும். அதுதான் ஃபஸ்ட் டைப். செகண்ட் டைப்புங்கிறது ஸ்பேசஸ் முன்னாடி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அது செகண்ட் டைப். தேர்ட் டைப்புங்கிறது மிரர் இமேஜ் வர மாதிரி இருக்கும், அது தேர்ட் டைப். இதுவும் ஃபோர்த் டைப். எதனால் இது ஃபோர்த் டைப்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த பேட்டர்ன் வந்து இப்போ டைமண்ட் எடுத்துக்கோங்க, வேறு எதனாவது பேட்டர்ன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து மேலே இருக்கிறது அப்படியே கீழே ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி அப்படி தான் இருக்கும். பட் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்க மிரர் வந்து இந்த பக்கம் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஹாஃப் வந்து இங்கே அப்படியே தலைகீழாக அப்படியே வளைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இது ஃபோர்த்து டைப்பில் வர மாடல். ஓகேங்களா, இந்த ஃபோர்த்து டைப்புங்கிறது எப்படி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, ஜே லிமிட்டில் வந்து, அதாவது ரோ காலமில் வந்து இது மாதிரி வந்து செப்பரேட் ஆகிருக்கும். இதுவே வந்து இங்கே ட்ரா பண்ணியிருக்க மாதிரி இப்படி இருந்துச்சுன்னா வந்து அதை வந்து தேர்ட் டைப்பில் போட்டிருக்கலாம். பட் இது வந்து காலத்தை பொறுத்து வந்து லிமிட் வந்து சேஞ்சஸ் ஆகிருக்குல்ல, ஸோ இது வந்து ஃபோர்த்து டைப்பில் தான் வளையணும். இது மாதிரி வந்துச்சுன்னா இதில் வந்து என்னென்ன வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணணும், லாஜிக் எப்படி கொண்டு வர்றது எல்லாத்தையும் பார்க்கலாம். இது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு, காலத்தை பேஸ் பண்ணி தானே இருக்குது. ஸோ காலத்தை பேஸ் பண்ணியிருக்கிறதுனால ஜியோவோட வேல்யூ எது சென்டர் இது தானே. ஸோ இதை வந்து 0th வேல்யூவாக எடுத்துக்கோங்க. ரைட் சைடில் வரதுலாம் பாசிட்டிவாகவும் லெஃப்ட் சைடில் போகிற வேல்யூலாம் நெகட்டிவாகவும் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து 1 2 3 4. ஓகேங்களா, லெஃப்ட் சைடில் போகிற வேல்யூலாம் நெகட்டிவாக எடுத்துக்கோங்க. -1 -2 -3 -4. ஓகேவா, இந்த ரோவோட வேல்யூ வந்து இதை வந்து 0th ரோவாக எடுத்துக்கோங்க. இது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து. நம்ம எப்பவுமே வந்து மேக்ஸிமம் ரோவோட வேல்யூ வந்து 0வாக தான் எடுத்திருக்கோம். மிரர் இமேஜ் பேட்டர்னில் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். அது எதனால்னா வந்து சென்டர் பாயிண்ட்டை 0வாக எடுத்துகிட்டு மேலே போகிற வேல்யூ நெகட்டிவாகவும் கீழே வர வேல்யூ வந்து பாசிட்டிவாக எடுத்திருக்கோம். இது வந்து காலத்தை பொறுத்து தானே வந்து சென்டர் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ இதை வந்து 0thலேருந்தே ஸ்டார்ட் பண்ணி 0 1 2 3 4 அப்படின்னா நான் 4 சொல்லிட்டு மேக்ஸிமம் அவுட்புட் இது வேல்யூ என்ன 4 தானே. ஸோ 4 சொல்லிட்டு நான் இன்புட்டாக கொடுத்தா எனக்கு இது போல் பேட்டர்ன் வரணும். 4ங்கிறது எப்போவுமே வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி தான். இதில் வந்து எஸ்ங்கிற வேரியபிள் தேவைப்படாது. எதனாலனா வந்து முன்னாடியே ஸ்பேசஸ் இல்லை, பட் நடுவில் தான் ஸ்பேசஸ் வந்திருக்கு. ஸோ ஜேவை பொறுத்து ஸ்பேசஸ் எங்கேருந்து எது வரைக்கும் இருக்குது அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு வேரியபிள் தேவை. அதுதான் ஜேங்கிற வேரியபிள் தான். ஜேங்கிற வேரியபிள் வச்சு தான் அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். பட் ஸ்பேஸுங்கிறதுக்கு தனியாக ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ண மாட்டோம். NI ஸ்பேசஸ் பிட்வீன் ஜே. நான் இது எப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இப்போது என்னங்கிறது மேக்ஸிமம் 4 தானே. ஸோ 4ங்கிறது எத்தனை லைன்ஸ் வந்துருக்கு, 1 2 3 4 5 5 டைம்ஸ் வந்து 4 சொல்லிட்டு எழுதிடணும். 1 2 3 4 இப்படி தானே எல்லா பேட்டர்ன்லையும் எழுதியிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ எது இருக்கோ, எது இன்புட்டாக கொடுக்குறோனோ அது எத்தனை லைன் வந்துருக்கோ அத்தனை டைம் எழுதிடுறோம். என்னங்கிறது ஐங்கிறது 0. 0ல் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பேசஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதை விட்டுட்டுங்க. ஃபஸ்ட் ரோவில் வந்து ஸ்பேஸ் எதில் ஸ்டார்ட் ஆகிட்டு எதில் முடியுது, -1ல் ஸ்டார்ட் ஆகிட்டு +1ல் முடியுதுல்ல. ஸோ -1 to +1 இதுதான் ஸ்பேசஸ் பிட்வீன் ஜே. ஜேல வந்து ஸ்பேஸ் எதில் ஸ்டார்ட் ஆகிட்டு எதில் முடியுங்கிறது அந்த வேரியபிள். இதை வந்து நான் ஜேன்னு சொல்லிட்டு நார்மலாக நான் ப்ரோக்ராமில் எழுதுவேன். இப்போதைக்கு ஸ்பேசஸ் பிட்வீன் ஜேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியுறதுக்காக எழுதியிருக்கேன். பட் நான் ஜேங்கிற வேரியபிள் தான் யூஸ் பண்ணேன். அப்புறம் செகண்ட் ரோவில் வந்து -2ல் ஸ்பேஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு +2 வரைக்கும் இருக்குது. -2 to +2. தேர்டில் வந்து தேர்ட் ரோவில் -3 to +3. ஃபோர்த் ரோவில் வந்து -4 to +4ல் முடியுது. ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து லாஜிக் கண்டுபிடிச்சி இது கண்டுபிடிக்காமல் இருக்கும்ல. ஸோ இது எம்டியாக விடக்கூடாது. இங்கே 0 ஸ்பேஸஸே இல்லை. ஸோ நம்ம சிம்பிளாக வந்து 0 to 0ன்னு எழுதிடுறோம். இது போல் எழுதிட்டா ஒன்றும் தப்பு இல்லைல்ல. ஸோ ஒரு லாஜிக்காக கொண்டு வரதுக்காக இது மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணிட்டு நானே வந்து எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி இது மாதிரி மேனுவலாக எழுதிடுறேன். இப்போது இங்கே வந்து எத்தனை ஸ்பேஸ் வந்திருக்கு, ஜேங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் எத்தனை ஸ்டார்ஸ் இருக்குது அதை மீன் பண்ணுறது தானே. பட் இதில் வந்து அந்த எத்தனை ஸ்பேசஸ் இருக்குது எத்தனை ஸ்டார்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்து இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டாம். எதனாலனா நம்ம இந்த லிமிட்லேருந்து இந்த லிமிட் வரைக்கும் ஸ்பேஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணிட்டா போதும், மற்ற இடத்துல ஸ்டார்ஸ் பிரிண்ட் பண்ணிட்டா போதும், நம்மளுக்கு இது போல் பேட்டர்ன் வந்து கிடைச்சிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி லாஜிக் மட்டும் எழுதுனா போதும். இங்கே வந்து எத்தனை கவுண்ட் இருக்குன்னு சொல்லிட்டுலாம் என்ன தேவையில்ல. இப்போது இந்த வேல்யூலாம் இருக்குல்ல, இதை வச்சுட்டு NI இந்த 2 வேல்யூ இல்லை செப்பரேட்டாக வச்சுட்டோ
ஏதாவது இந்த லாஜிக் கொண்டு வர முடியுமான்னு பாருங்கள். இப்போ ஜீரோங்கிறது எதுக்கு சேமாக இருக்கா, இந்த வேல்யூக்கு சேமாக இருக்கா, இந்த ஜீரோங்கிறது இதுக்கு சேமாக இருக்குது. ஸோ நான் லாஜிக்கை வந்து I to Iன்னு சொல்லிட்டு எழுதுகிறேன். இதை மட்டும் நம்ம வந்து பார்த்துட்டு அப்படியே அப்ளை பண்ண விடக்கூடாது, எல்லாத்துக்கும் வந்து கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ இதுக்கு பாருங்கள் -1 to +1, இங்கே -1 லிமிட்லேருந்து +1 லிமிட் வரைக்கும் இருக்குது. இந்த -1ங்கிறது எதுக்கு ஈக்குவல்ட்டாக இருக்குது, இந்த 1க்கு ஈக்குவல்ட்டாக இருக்குது. பட் இங்கே வந்து இங்கே -1 சொல்லிட்டு இருக்குது, இங்கே +1 சொல்லிட்டு இருக்குது. இந்த 1ங்கிறது இதுக்கு ஈக்குவல்ட்டாக இருக்குது. ஸோ இந்த +1க்கான லிமிட் ஐன்னு சொல்லிட்டு எழுதுகிறேன். பட் இதுக்கான லிமிட் வந்து -I சொல்லிட்டு எழுதுகிறேன். ஏன்னா இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இங்கே மைனஸை வந்து நான் அப்ளை பண்ணுறேன். மைனஸ் கூட I கூட மைனஸ் அப்ளை பண்ணால் தானே இந்த -1ங்கிற வேல்யூ கிடைக்கும். இங்கே -0 to +0, ஜீரோக்கு தான் எந்த வேல்யூவும் இல்லை, பாசிட்டிவ் சைன் நெகட்டிவ் சைன் எதுவுமே இல்லை. ஸோ இதை கூட நம்ம இது போல் அப்ளை பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்கும். -0ங்கிறது எழுதலாம், -I to +I இப்படி கூட எழுதலாம்ல. இதுக்கு செக் பண்ணி பாருங்கள், -2 to +2 சொல்லிட்டு இருக்கு. ஸோ இங்கே 2ங்கிறது இங்கே நமக்கு ஐயோட வேல்யூலேருந்து கிடைக்குது. பட் இதை நம்ம மைனஸாக மாற்றணும்னா -I to +I சொல்லிட்டு மாற்றினா தான் -2லேருந்து +2 வரைக்கும் இந்த வேல்யூ கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். அதே போல் மற்ற வேல்யூக்கும் நீங்கள் செக் பண்ண பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த லிமிட் தான் கிடைச்சிருக்கு. இதை தான் வந்து ப்ரோக்ராமில் போயிட்டு அப்ளை பண்ண போகிறோம். இது வரைக்கும் நார்மல் வந்து எல்லா பேட்டர்ன்லையும் இருக்க ஃபார்மேட் தான் எழுதி வச்சுருக்கேன். இப்போது NIJ 3 வேரியபிள் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது அது எப்படி வந்து அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஐயோட வேல்யூ இங்கே நீங்கள் நோட்ஸில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன்ல, அது எதில் ஸ்டார்ட் ஆகிட்டு எதில் முடியுது, 0ல் ஸ்டார்ட் ஆகிட்டு 4ல் முடியுது. ஸோ 0 இந்த பேட்டர்ன் நான் இப்போது சைடில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன்ல, இதுக்கு வந்து இன்புட்டாக நான் 4 சொல்லிட்டு கொடுத்தா எனக்கு சைடில் டிஸ்பிளே பண்ணியிருக்க அந்த பேட்டர்ன் மாதிரி வரணும். அந்த ஐயோட லிமிட் எதில் வந்து முடியுது, ஐயோட லிமிட் 4ல் தான் முடியுது. ஸோ இந்த லிமிட்டை வந்து எதை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், ஐயோட வேல்யூ 4ல் முடியுது, அந்த வேல்யூ எதுக்கு ஈக்குவல்ட்டாக இருக்குது, இங்கே என்க்கு வந்து ஈக்குவல்ட்டாக இருக்குல்ல. நீங்கள் 5 சொல்லிட்டு இந்த மாதிரி பேட்டர்ன் நான் சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ 5ல் தான் முடியும். ஸோ ஐயோட வேல்யூ 5ல் தான் முடியும். ஸோ அதனால் நான் இங்கே என்ன பண்ணுறேன், I <= n சொல்லிட்டு எழுதிடுறேன். இது போல் எழுதுனா லிமிட் வந்து 0ல் ஆரம்பித்து n4 வர வரைக்கும் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து பிரிண்ட் ஆகணும். அதாவது 0ல் ஒரு லைனு, ஃபஸ்ட்டு ரோவில் வரும்போது ஒரு லைன், செகண்ட் ரோவில் வரும்போது ஒரு லைன், தேர்ட் ரோவில் வரும்போது ஒரு லைன், ஃபோர்த் ரோவில் வரும்போது ஒரு லைன். மொத்தமாக 0லேருந்து 4 வரையும் கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 5 லைன்ஸ் வரும். ஸோ 5 லைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இங்கே ஐயோட வேல்யூவை நான் மாற்றிட்டேன். அதே போல் ஜேவோட வேல்யூ இங்கே பார்த்தீங்கன்னா ஜேவோட வேல்யூ ஸ்டார்டிங் என்னன்னு சொல்லிட்டு இருக்குது, -4ல் இருந்து +4 வரைக்கும் இருக்குது. ஸோ ஐயோட வேல்யூ ஃபஸ்ட்டு அந்த -4ங்கிறது எதுலேருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், என்னோட வேல்யூ வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம்ல. ஏன்னா என்னோட வேல்யூ 4, அதுக்கு ஈக்குவல்ட்டாக தான் வந்து இங்கே -4 சொல்லிட்டு இருக்குது. ஸோ I = -n சொல்லிட்டு எழுதுறேன். நீங்கள் வெறும் n சொல்லிட்டு எழுதிட போகிறீங்க. I = -n சொல்லிட்டு எழுதிட்டு எதில் முடியுது, 4ல் வரும்போது முடியுது. 4ங்கிறது என்னோட இன்புட் தான். ஸோ J <= n, J = -n சொல்லிட்டு எழுதிட்டு J <= n சொல்லிட்டு எழுதிருங்க. ஓகேங்களா, எழுதிட்டு J வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஸோ -4லேருந்து -4 -3 -2 -1 0 1 2 3 4 சொல்லிட்டு 4 வரைக்கும் இந்த லூப் வந்து ரன் ஆகிட்டு வரும். இந்த லூப் ரன் ஆகும் போது தான் நம்ம அந்த நடுவில் வந்து அந்த ஸ்பேஸ் வர மாதிரி வந்து லாஜிக் எழுதணும். அந்த லாஜிக் எழுதுறது தான் ஒரு இஃப்ங்கிற ஒரு கேஸ் எழுதியிருக்கேன். இஃப் அந்த லாஜிக்கில் நம்ம என்னன்னு சொல்லிட்டு எழுதணும், -I to +I சொல்லிட்டு எழுதணும்ல. அந்த -I to +Iங்கிறத லிமிட்டை வந்து நம்ம எப்படி வந்து இதில் வந்து சேஞ்சஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பாருங்கள். ஐயோட வேல்யூ -Iயில் இருந்து இந்த லிமிட் வந்து எதை பொறுத்து, எந்த இதில் ரோவில் சேஞ்சஸ் பண்ணுறோமோ காலத்தை சேஞ்சஸ் பண்ணுறோமோ காலத்தை பொறுத்து தானே வந்து இந்த ஸ்பேசஸ்லாம் பிரிண்ட் ஆகிருக்கு. I < Jன்னு சொல்லிட்டு எழுதிட்டு லாஜிக்கல் அண்டு வித்து J <, எதில் முடியுது, அந்த லாஜிக் ஐயில் தானே முடியுது. ஸோ -Iயில் இருந்து +I வரைக்கும் ஜேவோட லாஜிக்கை பொறுத்து இந்த இடத்துல இருந்துச்சுன்னா எனக்கு என்ன பிரிண்ட் பண்ணணும், அந்த ஸ்பேஸஸ் தானே பிரிண்ட் பண்ணணும். ஸோ Cout 2 ஸ்பேஸ் விடுங்க, இல்லைனா மற்ற இடத்துல என்ன பிரிண்ட் பண்ணணும், Cout
ஸ்டார் பிரிண்ட் பண்ணும். ஸ்டார் கொடுத்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருங்க, அவ்வளோதான். இது போல் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். நல்லா இங்கே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய லாஜிக் எதுனா, இது ஈஸி தான் இந்த லிமிட் எழுதுறது. இங்கே ஜேவோட லிமிட்டை பொறுத்து தான், காலத்தோட லிமிட்டை பொறுத்து தான் வந்து அந்த பேட்டர்ன் அலைன்மெண்ட்டே மாறுது. ஸோ -n + n சொல்லிட்டு எழுதிட்டு ஜேவை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன். கண்டுபிடிச்ச லாஜிக் -i சொல்லிட்டு இருக்குது, +i சொல்லிட்டு இருக்குல்ல. நீங்கள் கண்டுபிடிச்ச லாஜிக் வந்து -i-ஆ, -i இங்கே எழுதிடுங்க, +i இந்த கார்னரில் எழுதிடுங்க. நடுவில் வந்து கண்ணை மூடிட்டு <j, இங்கே முன்னாடி வந்து <n எழுதிட்டு முன்னாடி ஜேன்னு சொல்லி எழுதி இங்கே அண்ட் லாஜிக் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் வந்து நல்லா ஒரு லைனாக எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதாவது கம்பைலர் எப்படி நடக்குது, இது எந்த இடத்துல ஸ்பேசஸ் பிரிண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு லைன் பை லைன் நீங்களே வந்து நோட்ஸில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லாஜிக் கண்டிப்பாக புரியும். ஓகேங்களா? நான் இப்போது இதில் வந்து சொன்னேன்னா வந்து ரொம்ப லேட் ஆகும். ஸோ இவ்வளோ தான் இந்த லாஜிக். இப்போ இதை வந்து பில்ட் கொடுத்துட்றேன். பில்ட் கொடுத்துட்டு அவுட்புட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி வருதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிடலாம். ஓகே, என்டர் n வேல்யூ சொல்லிட்டு கேட்குது. நான் வந்து நோட்ஸில் கொடுத்துருக்க மாதிரியே 4 சொல்லிட்டு என்டர் பண்ணுறேன். 4 சொல்லிட்டு என்டர் பண்ணும்போது எனக்கு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் கரெக்டாக வந்து கிடைக்குது. இப்போது வேறு ஏதாவது இன்புட் வந்து கொடுத்து கரெக்டாக வருதா இல்லையான்னு செக் பண்ணலாம். நான் 9 சொல்லிட்டு என்டர் பண்ணுறேன். 9 சொல்லிட்டு என்டர் பண்ணாலும் 9க்கு ஏற்ற மாதிரி அவுட்புட் வந்து அதுக்கேற்ற மாதிரி சேஞ்சஸ் ஆகுது. மொத்தமே வந்து 4 டைப் தான் இருக்குது. இந்த 4 டைப்பை பொறுத்து தான் வந்து எந்த இன்டர்வியூவாக இருந்தாலும் உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. இதை தவிர்த்து கேட்கணுன்னா நம்பர்ஸை பேஸ் பண்ணி கேட்பாங்க. அதுவும் வந்து இன்னொரு வீடியோவில் பார்த்துலாம். இந்த 4 டைப்பை மட்டும் நீங்கள் நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா பேட்டர்னுங்கிற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இப்போ வந்து நான் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன்ல, இன்னொரு பேட்டர்ன் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அப்படியே இதை வந்து தலைகீழாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த பேட்டர்னுக்கான லாஜிக் எப்படி வரும்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தெரிலனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இது போல் மேலும் பல வீடியோஸ்க்கு நம்ம சேனல் கோடிங் எல்எஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ஸ்டார்ஸ் பேட்டர்ன்ஸ் வந்து வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். அதே போல் C++ கான்செப்டில் டாபிக்ஸ் எது கவர் பண்ணாமல் இருக்குமோ அந்த டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ.